மார்னிங் இன்டர்நெட் கைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ரைடு கிளம்பியாச்சு. இது வந்து கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப பெரிய ரைடு தான். பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஆந்திரானா விசாகப்பட்டினம். இங்கேருந்து போகிறதுக்கு வந்து 22 மணி நேரம் ஆகும். 22.5 மணி நேரம் ஆகும் நம்ம ரீச் ஆகிறதுக்கு. கூகுள் மேப்பில் காட்டுச்சு. இங்கேருந்து 1250 கிலோமீட்டர் கரெக்டாக. நம்ம வந்து டீ பிரேக்கு, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நான் ஸ்டாப்பாக தான் போக போகிறோம். இப்போ டைம் வந்து ஒரு 10 மணி ஆகுது. நாளைக்கு காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு தான் ரீச் ஆகும். ஸோ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டைமே வந்து ஒரு 22 மணி நேரம் ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 22 மணி நேரம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறேன். பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக ப்ரிப்பேர்டு, ஃபுல்லாகவே பேக் பண்ணி எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன் நினைக்கிறேன். இங்கெல்லாம் ஞாபகம் வராது. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும். இதை மறந்துட்டேன்னு. ஸோ எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, நான் வந்து ரைடில் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், பாண்டா வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி டாப் பாக்ஸ்லாம் மாட்டி நிற்கிறான். நான் போய் கண்டுபிடிச்சிட்டான், இங்கே கிளம்பிட்டான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். இங்கேருந்து வந்து பார்த்தீங்க கண்டுபிடிச்சிட்டான். சரி. சேலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும், ஒரு 60 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது சேலத்துக்கு. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டை கட்டிட்டு ஓகே போயிடலாமே அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். ஆனால் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு 1208 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு நாள் ஆகும் கரெக்டாக. அதனால் பார்த்துக்கலாம், போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு தான் ரீச் ஆகும். ரீச் ஆகிட்டு ரூம் பண்ணி ஸ்டே பண்ணிட்டு உடனே விசாகப்பட்டினம் போயிருக்கோம். பார்த்துக்கலாம். தங்ககிரியில் இருக்கோம். எங்களோட ஒருத்தர் ட்ரிப்பில் வந்துட்டு ரூபன், அவனோட நேட்டு. நான் மட்டும்தான் வந்திருக்கேன், அவங்க யாரும் வரல. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதனால தான் இப்படி இருக்கு போல. ஃபுல்லாக மலைமலையாக இருக்குது. ஆனால் நல்லா எல்லாமே பாறை அதுலேயே காஞ்சி வேற போயிருக்கு. இந்த சைடில் பாருங்கள், வியூ செம்மையாக இருக்குது. முன்னாடி இப்போ தான் ஒரு 300 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு வாட்டர் பிரேக் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலாம். ஏன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, செம்ம வெயில். நானும் சொல்லிட்டு வண்டி நிப்பாட்டியிருக்கேன். தருமபுரி பக்கத்தில் இருக்கும். இங்கேருந்து பக்கம் தான். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தருமபுரி, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஆந்திரா பார்டர். இன்னும் கரெக்டாக விசாகப்பட்டினத்தில் நம்ம ரூமுக்கு வந்து 1100 கிலோமீட்டர் இருக்குது. நாளைக்கு காலையில் தான் போய் ரீச் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்க்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே, நான் வந்து டக்குன்னு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து வந்து ஒரு பிரேக். சரி, சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா இங்கே இது அவ்வளோதான். இன்னும் ஒரு 25 கிலோமீட்டரில் வந்து ஆந்திரா பார்ட்ரு. ஸோ அங்கே போனோம்னா எனக்கு அந்த ஃபுட்டை நினச்சாலும் பயமாக இருக்குது. ரொம்ப காரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க எல்லோரும். அதை நினச்சாலும் பயமாக இருக்குது. ஸோ இங்கே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். இது சின்னதாக இருந்தாலும் இந்த ஹோட்டல் செட்டப்பே சூப்பராக இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், கூரையெல்லாம் போட்டு
நைஸ். இதுதான் அந்த ஹோட்டல். இது செமையாக இருக்கும். ஸ்டோப்புக்கு பக்கத்து ஒட்டியே நல்லா இருந்துச்சு. ஃபுட்டும் செமையாக இருந்துச்சு. இந்த சைடு வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி எரியும் போல. ஏன்னா செம்ம வெயில். மதியானமே நான் வரும்போது சரியான வெயில். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு காஃபி பிரேக் ஒன்று எடுத்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் தூங்காமல் போகணும். சரி காஃபி போட்டு நேரம் கரெக்டாக இருக்கும், அப்புறம் தூக்கம் அப்படின்ட்டு சரி ஒரு காஃபி பிரேக் ஒன்று போட்டேன். ஒரு ½ மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஒரு கண்ணை ஆஃப் பண்ணிட்டேன். கிளம்புவோம். அப்படி காலையில் 9 மணிக்கு தான் போகணும். காலையில் 9 மணிக்கு தான் போவோம். இந்த ரோடு வேறு ரொம்ப மோசமாக இருக்குது. சரி ஓட்டவே கைஸ், இந்த கூகுள் சனியில் பாருங்கள். இந்த ஸ்ட்ரைட்டாக போனால் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு ரூட்டு போகுது, அது காட்டுது. அப்படி போயிட்டு நம்ம லெஃப்ட்டு திரும்பணுமாம்மா. ஆனால் எதுக்கு லெஃப்ட்டு திரும்பணும்னா இந்த ரோடு போகிறதுக்கு. இது இப்படியே போகலாம். இப்போ எதுக்கு சுட்ட சொல்லுதுன்னு தெரியல. சனியை முடிச்சது செக் பாருங்க. இந்த ரம்மி வந்தாலும் என்ன சிறப்பாக அடிக்கணும். நம்ம வந்து நான் ஸ்டாப்பாக தான் ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து என்னோடய கூகுள் மேப் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபோனு, அப்புறம் இப்போ வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்க ஃபோனு, கோப்ரோ, பவர் பேங்க் எல்லாத்துலேயுமே சார்ஜ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ சரி என்ன பண்ணுறது, வேறு தான் வெளியில் இன்னும் 500 கிலோமீட்டர் போகணும். ரூட்டு பார்க்காம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே போல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணிட்டோம் கைஸ். ஸ்டே பண்ணிட்டு ஒரு 3 hours நானும் தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டு கொஞ்சம் ஒரு நல்ல ரெஸ்ட் எடுத்துமே ஆச்சு. அப்போ கிளம்பிட்டேன். மணி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3:20 ஆகுது. ஒரு இப்போ தான் எந்திரிச்சோடனே கிளம்பிடலாம்.